மார்ச் 8 வேர்ல்டு உமன்ஸ் டே, உலக பெண்கள் தினம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆக்சுவலாக நம்ம அந்த டிவி மீடியாக்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, உலக பெண்கள் தினத்தன்னைக்கு டிவியில் பெண்கள் சம்மந்தப்பட்ட சில பாட்டு போடுறது, சில படங்கள் பெண்கள் ஸ்ட்ராங்காக நடித்த சில படங்களை போடுறது, இந்த கோல போட்டி, அழகி போட்டி, இது மாதிரி இப்போ உலக பெண்கள் தினத்தன்னைக்கு போடுறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பெண்கள் தினம் எப்படி உருவாச்சு, அந்த வரலாறு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பெண்கள் தினம் எப்படி உருவாச்சுன்னா, ஆக்சுவலாக 17ஆம் நூற்றாண்டில் பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. வீட்டு வேலையை சமையல் பண்ணுறது இது மாதிரி வேலை மட்டும்தான், வெளியே போக முடியாது. ஒருவேளை வேலைக்கு வெளியிலே போனால் கூட வேலை வெளியில் ப்ரைவேட் கம்பெனி வேறு கம்பெனியில் வேலை செய்ய முடியாது. ஓட்டு போகிறதுக்கான உரிமையும் கிடையாது. 17ஆம் இது மாதிரி உலக போர் நடந்துகிட்டு இருக்க அந்த டைமில் வந்துட்டு ரஷ்யாவில் ஒரு பெரிய ஒரு சின்ன புரட்சி ஆரம்பிக்கிறாங்க. கிளாரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பெண்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க. அது நாளடைவில் பல நாடுகள்லேருந்து நிறையா பேர் வந்து, குறிப்பாக 17 நாடுகள்லேருந்து ஒரு 10,000 பேருக்கு மேலே பெண்கள் வர்றாங்க. வந்து இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து ஒரு சின்ன ஒரு உரிமை மாதிரி, அதாவது சின்ன உரிமை கிடச்சிருது. அப்புறம் வெளியில் போய் வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு பஞ்சு கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, காட்டன் மில்லில் வேலை செய்யும்போது அது வெடித்து கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கான உரிமை பெருசாக கிடச்ச மாதிரி தெரில. ஸோ இறந்துட்டால் கூட பெருசாக அவங்களுக்கு நிவாரணமோ அது மாதிரி பெருசாக ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த கிளாரட் அப்படி சொல்கிற அந்த பொண்ணு ரஷ்யாவில் மீண்டும் பெரிய ஒரு புரட்சி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மிகவும் பக்கபலமாக இருந்தது வந்துட்டு டெய்லரிங் துறையில் இருந்த நிறையா பேர், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பல நாடுகள்லேருந்து வந்துடுறாங்க. டெய்லரிங் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த போராட்டத்துக்கான மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்படி சில வருஷங்கள் போனதுக்கப்புறம் பெண்களுக்கான ஒரு அளவுக்கு உரிமை கிடைக்கிது. அது வெளியே போய் வேலை செய்யலாம், அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிது. ஆனால் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பெண்கள் வெளியில் வேலை செஞ்சால் கூட ஒரு பாத்ரூம் ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பாத்ரூம் யூஸ் பண்ணால் கூட அதுக்கான வரியெல்லாம் போட்டாங்க. அந்தளவுக்கான ஆதிக்கம் அப்போ அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அப்போ. ஸோ அந்த போராட்டத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃப்ரீடம் ஆகி கொஞ்சம் மக்கள்லாம் பெண்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து வெளியில் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த நாளை வந்துட்டு பெண்கள் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது, பெண்கள் தினம் அப்படிங்கிறது அன்றைக்கி பெண்களுக்கு விஷ் பண்ணி, அதாவது வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய நாட்கள் கிடையாது. அது ஆக்சுவலாக அன்றைக்கி நிறைய பேர் இறந்துருக்காங்கள, அவங்களோட துக்கத்தை அனுசரிக்கிற நாள். இருந்தாலும் அன்றைக்கி வாழ்த்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. பெண்களுக்கான முழு உரிமையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாழ்த்துக்கள் சொன்னால் சரியாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வேர்ல்டு உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லி விஷ் தான் பண்ணிக்கிட்டு வாழ்த்துக்கள் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெண்கள் தினத்தன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் யாரை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்கள் தினம் உருவாகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவங்க அந்த டெய்லரிங் துறையில் சம்மந்தப்பட்டவங்க தான். அவங்க தான் முக்கியமான காரணம் இந்த நாட்கள் உருவானதுக்கு. ஸோ அதனால் அதே ஃபீல்டில் இருக்கவங்களே கூப்பிட்டு ஒருத்தரை பேச வைக்கலாம்னு நினச்சோம். மணவளங்குறிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரை பகுதியை ஒட்டி இருக்க ஒரு அழகான கிராமம். அங்கே வந்துட்டு டெய்லரிங் துறையில் போட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கவங்க. அந்த ஏரியாவில் டெய்லரிங் துறையில் ஒரு நல்ல சாதனை புரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தான் நம்ம ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். அவங்க எப்படி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க, அவங்க கடந்து வந்த பாதைகள் என்ன, இது வெற்றி நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அவங்க நமக்கு அருமையான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ பார்ப்போம். தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி கிழப்பருவமேந்தி கொடுங்கூற்றுக்கிறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில டைம்ல கஷ்டமா ஃபீல் பண்ண நேரம் நான் என்னை கை தூக்கி விட்ட பாரதியார் வரிகள் தான் இது. நான் அனுஷா, ஃபேஷன் டிசைனர். ஸ்கூல் படிக்கும்போதே ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு என்னுடைய கனவு 2015 தான் நிறைவேறுச்சு. படிக்கும்போதே பெரிய ஷாப் ஓப்பன் பண்ணணும், நிறைய ட்ரெஸ் டிசைன் பண்ணணும், ஃபேஷன் ஷோ நடத்தணும், என்னோட கஸ்டமர் எல்லாம் எனக்கு பாராட்டு கொடுக்கணும் அப்படின்னு உள்ள ஆசையில் தொடங்கின ஷாப் தான் ஏஞ்சல் போட்டிக். இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னுடைய அக்கா முழு ஒத்துழைப்பு கொடுத்தா. அதுக்கப்புறம் இது மேலும் மேலும் வளர்றதுக்கு என்னோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஷாப் ஒன்றால் இந்த ஷாப்பை ரன் பண்ண முடியுமான்னு எனக்குள்ளே கேள்வி எழும்பின நேரம், என்னால் முடியும் அப்படின்னு உள்ள நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து ஷாப்பை ஓப்பன் பண்ணலாம், ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சு என்னோட தோற்றத்தை மாற்றி, என்னுடைய எண்ணங்களை மாற்றி, மைண்ட் செட்டப் கொண்டு ஷாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள மைண்ட் செட்டப்பில் நான் ரெடி ஆனேன். ரெண்டாவது நான் ரெடி ஆனதும்
இவ வந்து ஷாப்பை நல்லபடியா கொண்டு போயிடுவாளோன்னு என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக சமுதாயத்துல ஒரு சிலர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நல்லா தானே உன் ஹஸ்பண்ட் வேலை பார்க்கறாரு, அவன் சம்பாதிக்கிறது தானே செய்யறான், நீ எதுக்கு சம்பாதிக்கணும், தையல் தொழில எதுக்கு தேவை, தையல் தொழிலான்னு செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளி சைட்ல அவுட் சைட்ல இருக்கவங்க வந்து நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை இன்னும் என்னை குழப்பி விட்டாங்க. இப்படி குழப்பி விடும்போது நம்மளால முடியாதோ அப்படின்னு சொல்லி உள்ள எண்ணம் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா என்னால முடியும்னு உள்ள கான்பிடென்ட் எனக்கு முதலே கிடைச்சாச்சு. அதனால என்ன பண்ணேன், இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கவே இல்லை. அவங்க சொல்றதே காதுல வாங்கணும்னா நம்மளால குலைக்கவே முடியாது. அதையும் கடந்து போகும்போது ஃபேமிலி இழுக்குது. ஃபேமிலியில வந்து குழந்தைங்களை பார்க்கணும், வயசானவங்களை பார்க்கணும், வீட்டில் இருக்கவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்டாயத்துல இருக்க வேண்டியதா இருக்கு. அதுல கொஞ்சம் பிரேக் ஆகி அப்புறம் வந்து வயசானவங்க நான் மாமாவை கவனிச்சிட்டு இருந்தேன். மாமா இறந்துட்டாங்க. அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலையை செய்யலான்னு உள்ள கட்டத்தில் வரும்போது அங்கிருந்து பல பிரச்சனைகள் வருது. லவ்னு சொல்றது வந்து அடுத்தவங்களை வளர விட்டு பார்க்கறதா, அவங்கள சுதந்திர பறவையை பறக்க விட்டு பார்க்கறதா லவ். அந்த மாதிரி ஒரு லவ் நமக்கு கிடைக்காத போது அந்த கஷ்டங்களையும் தாண்டி வர்றதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம், ஷாப்பை நல்ல முறையா கொண்டு போயிட்டோம் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட்டா, அதாவது நம்மளோட இன்னும் நான் ஒரு ஷாப் மட்டும் இருக்காது. ஒரு இடத்துல இருக்கும்போது பல ஷாப் இருக்கும், டெய்லரிங் ஷாப் இருக்கும், எல்லாருக்கும் போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகள் இருக்கும்போது அதுல நம்ம நிக்கணும், கால் ஊன்றி நிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சு முன்னேறி ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கிறேன். இன்னும் வந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நிறைய கத்துக்கிட்டு இன்னும் இதை வந்து ஷாப்பை வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும், கஸ்டமர் நிறைய பேர் வர வைக்கணும், ரெடிமேட் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி பொட்டிக் வைக்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த எய்ம்ல தான் போயிட்டு இருக்கேன். தொடக்கத்துல நான் வந்து ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப தைரியம் கொடுத்தது அக்கா. ஒரு விலை கூடின ட்ரெஸ்ஸை எடுத்துச்சு, இதை கட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் பயந்துட்டு இருக்க நேரம், உன்னால முடியும், நீ கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இது வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, நீ தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் பண்ண வச்சது அக்கா. அந்த டைம்ல வந்து இல்லை என்னால முடியாதோன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். இப்போ வரைக்கும் என்னால முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். இல்லை அந்த ட்ரெஸ்ஸை நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி போட்ட நேரம் எல்லாரும் எனக்கு பாராட்டு கொடுத்தாங்க. அப்புறம் என்னோட ட்ரெஸ்ல இருந்து கஸ்டமருக்கு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணிட்டு அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸும் சரி, அந்த ட்ரெஸ்ஸை போடுற கிட்ஸும் சரி, அவங்களோட ஹாப்பி, அவங்க சந்தோஷத்தை பார்க்கும்போது ஒரு கிக் கிடைக்கும். அது வந்து 1,00,000 ரூபாய் நம்ம கையில சேலரியா கிடைச்சா கூட அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்காது. அந்த சந்தோஷத்தை மேலும் மேலும் நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதை வந்து ஒரு கஸ்டமர் இல்லை, 1000 கஸ்டமர் வந்து இந்த மாதிரி நமக்கு சொல்லணும், நீங்க ஸ்டிச் பண்றது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆகணும். அவங்க ஹாப்பி ஆகிறத பார்த்து நான் ஹாப்பி ஆகணும். அதில் தான் என்னோட நிம்மதியும் சந்தோஷமும் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம ஒரு ஃபேஷன் ஷோ நடந்த நேரம் வந்து பாராட்டு, நம்ம பண்ணுற வேலைக்கு பாராட்டு கொடுக்கறது நம்ம ஃபேமிலி சப்போர்ட் வேணும். என்னோட ஃபேமிலியிலேருந்து என் அம்மாவும் சரி, அண்ணியும் சரி, தங்கச்சியும் சரி நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு பாராட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. அவங்க கொடுக்குறத பாராட்டும் சப்போர்ட்டும் வந்து இன்னும் மேலும் நம்ம போகணும் அப்படி உள்ள எண்ணம் வந்துட்டே இருக்குது. இது தொடர்ந்து நான் இப்போ பண்ணுற வேலைக்கு எல்லாருமே எனக்கு வந்து துணையாக இருக்கிறாங்க. இப்போ ஷாப்புன்னு சொல்லி பார்க்கும்போது நான் மட்டும் தனியாக இல்லை, ஸ்டாஃப் இருக்காங்க, என் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ரன் பண்ணிட்டு தான் மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து மேலும் வந்து இந்த 100ல் 1 இல்லாமல் 10ல் 1 வரணும், நம்பர் 1 வரணும். அதுதான் என்னோட ஆசை. அந்த பாதைக்கு முயற்சி போயிட்டு இருக்கோம். கஸ்டமரோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதோட நம்ம சர்வீஸ் முடிய போகிறது இல்லைங்க. தொடர்ந்து ரெடிமேட் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி பொட்டிக்கில் வச்சு அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு பிரான்ச்சில் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் உருவாக்கணும். அதற்கான முயற்சி படிகளில் தான் நம்ம போயிட்டே இருக்கிறோம். பெண்களாகிய நீங்களும் கைத்தொழில் செய்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்படுங்க, பேராசைப்படுங்க. பேராசைப்படுறதுல எந்த விதமான தப்பும் இல்லை. நம்மளுடைய பேராசைனால மற்றவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லாம நம்ம முயற்சி படிகள்ல போயிட்டு இருக்கும்போது வெற்றி உங்களை வந்து அடையும். கவர்மெண்ட்டும் பல லோன்களை தந்து கைத்தொழில் செய்பவர்களுக்கு உதவி செய்கிறது. அந்த உதவியும் பெற்று நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம்.
கைத்தொழில் செய்து முன்னேறணும்னு நினைக்கிற அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். லேடிஸ் வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகணும்னா ரொம்ப கஷ்டம் இருக்கு. ஜென்ஸ் டெய்லர்கிட்ட கொண்டு போய் ட்ரெஸ் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்குறதுக்கும் அதை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கும் நிறைய சிரமங்கள் இருக்குது. நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த சிரமமே கிடையாது. லேடிஸ் தான் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. நம்மளுக்கு கஸ்டமர் ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறதுக்காக ட்ரையல் ரூம் வச்சுருக்கிறோம். ட்ரையல் ரூமில் போய் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்து அவங்களுக்கு ஏதாவது ஆல்ட்ரு ஒர்க் பண்ணணும்னா நம்ம இங்கேயே ஸ்டிச் பண்ணி அவங்கள திருப்தியாக வெளியே அனுப்புகிறோம். ஒரு கஸ்டமர் வந்து ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி வெளியே கொண்டு போன அப்புறம்க்கு நம்மளோட கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி விடாமல் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ட்ரெஸ்ஸோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லி கேட்குறோம். அதில் அவங்க சொல்கிற நிறை குறைகளை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நம்ம முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறோம். லேடிஸ் ட்ரெஸ் தான் இங்கே எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். சுடிதார், லெஹங்கா, ஃப்ராக், பார்ட்டி ஃப்ராக், ஹோலி கம்யூன் ஃப்ராக், அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸில் ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், எம்ப்ராய்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே வந்து நம்ம இங்கேயே பண்ணிட்டு இருக்கனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இடம் அலையணும்னு சொல்லிட்டு யாருக்கும் அவசியமே இல்லை. கஸ்டமர் உள்ளே வரும்போது ட்ரெஸ்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒர்க் அவங்களுக்கு வேணுமோ அதை போட்டு கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு எங்கேயும் அலையாமல் நம்ம திருப்திகரமாக அவங்கள வெளியே அனுப்புகிறோம். இது நம்ம ஸ்விங் மிஷின். இந்த மிஷின் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 3 மிஷின் வச்சுருந்தோம். இப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு 7 மிஷின் இதில் இருக்குது. 7 ஸ்டாஃப் இருந்து நமக்கு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதில் ஸ்டிச் பண்ணிட்டு ஃப்ராக்கு அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம ரோலிங் பண்ணுறதுக்காக இது ஃபேஷன் மேக்கர். இதில் வந்து நம்ம ரோலிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து ஒரு சில எம்ப்ராய்டு வந்து கஸ்டமருக்கு அவங்களோட விருப்பத்துக்கு என்னங்க சின்ன எம்ப்ராய்டு போதும், எங்களுக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்கன்னா இந்த மிஷினில் நமக்கு எம்ப்ராய்டு போட்டு கொடுக்குறோம். இதில் வந்து நம்மளுக்கு 120 ஸ்டிச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம எம்ப்ராய்டிங் போட்டு கொடுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பவர் ஓவர்லாக் மிஷின் வச்சுருக்கிறோம். இதில் வந்து ஓவர்லாக் போட்டு ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வரோம். ஓவர்லாக் போடுறது யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஃபைனலாக ட்ரெஸ்ஸை வந்து அயர்ன் பண்ணி கஸ்டமருக்கு கையில் கொடுக்குறோம். நம்மளுக்கு வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் போடுறதுக்கு கம்ப்யூட்டரைஸ்டு எம்ப்ராய்டிங் மிஷின் இருக்குது. இதில் வந்து 2000 டிசைன்ஸ் வந்து இதில் ஃபீட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் ஏதாவது கஸ்டமர் கேட்டாங்கன்னா இந்த டிசைன் ஓகேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா அந்த டிசைன் போட்டு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இல்லை வேறு டிசைன் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் டிசைன் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி அந்த டிசைன் அந்த ஒர்க்கையும் கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஃப்ராக்குக்கு ஒரு கஸ்டமருக்கு போட்ட எம்ப்ராய்டிங் மிஷின் பாருங்க. இது ஃப்ரண்ட் போர்ஷன் வரும், இது ஸ்லீவ் வரும். அப்புறம் வந்து இது ப்ளவுஸ்க்கு, இது பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், இது ஸ்லீவ், இது 2 ஸ்லீவ். இன்னொரு எம்ப்ராய்டு பாருங்க. இது பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக். இந்த கஸ்டமர் ஸ்லீவுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அதனால போடுறோம். கஸ்டமர் என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு அதே டிசைனு அதே அவங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ அந்த கலரில் மல்டி கலர் வேணும்னா மல்டி கலர் யூஸ் பண்ணி போடுற எம்ப்ராய்டிங் மிஷின் தான் இது. மல்டி கலர் யூஸ் பண்ணி நமக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு கொடுக்கலாம், பண்ணி கொடுக்கலாம். இதை தவிர ஆரி ஒர்க்கு நமக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆரி ஒர்க் பண்ணிட்டு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஃப்ராக்காக இருந்தாலும் சரி, லெஹங்கா இருந்தாலும் சரி. இப்போ லெஹங்காவுக்கு எல்லாமே வந்து ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்குறது ட்ரெண்டிங்காக இருக்குது. அது எல்லாமே வந்து நம்ம டிசைன் பண்ணி அவங்களுக்கு அழகாக ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கையில் கொடுக்குறோம். பெண்ணை அடிமைதனை உடை தெரிந்து வெளியே வா, உனக்கான உலகம் காத்து கொண்டிருக்கின்றது, சாதனை புரிந்திடவா. அடுத்த அடியை எடுத்து வைத்தால் உனக்காக 1000 கதவுகள் திறந்திடும். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமம் எனக்குள், ஈட்டியின் பார்வையை கொண்டு எதிர்வரும் தடைகளை உடைத்தெறிந்து விடு. அச்சம் நாணம் தவிர அனைத்து பிரச்சனைகளையும் வீரம் கொண்டு எதிர்கொள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் யாருக்கு அஞ்சா வாழ்வும் வாழ். சமைப்பதும் படுக்கை விரிப்பதும் பெண்ணின் தொழில் அல்ல. கல்வி கேள்வியில் சிறந்து விளங்குவதும் விண்ணிலும் மண்ணிலும் சாதனை புரிவதும் பெண்ணின் தொழில் என உரக்க கூறு. மழலை மனம் மாறாத உன்னை
காம இச்சை கொண்டு ஒருவன் வன்புணர் கொள்வானாயின் மாற வேண்டியது நீ அல்ல, அவனும் இந்த சமூகமும் தான். இனி நீ உனது கற்பினை நிரூபிக்க சீதையை போன்று வேள்வியின் தீயில் தீக்குளிக்க வேண்டியது இல்லை. பெண்ணே, நீ காட்சி பொருள் அல்ல, நீ குலம் காக்க வந்த தேவதை. நீ சாதிக்க பிறந்தவள், சலித்து போகாதே. நீ ஒளிர பிறந்தவள், யாருக்காகவும் ஒளிந்து கொள்ளாதே, அச்சம் கொள்ளாதே. நீ ஆழ பிறந்தவள், பயந்து பணிந்து மிரண்டது போதும். இனி தெளிந்து துணிந்து மீண்டும் எழ வேண்டும். அழுகைதனை உடைத்தெறிந்து புயலென வெளியே வா பெண்ணே. விதி என முடங்கி விடாமல் கேலி பேசினாலும் உன்னை ஏசினாலும் அவர்கள் முன்பு புதுமை பெண்ணாக வாழ்ந்து காட்டிடவா. பெண்களுக்காக பெண்களை உருவாக்கி பெண்களை நடத்தி வரும் நிறுவனம்தான் இந்த ஏஞ்சல் போட்டிங். உங்கள் ஏஞ்சல் போட்டிங்.